இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் எப்போது விலகும் என்பதை பற்றியும் மற்றும் இதற்கான டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே ஷெடியூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் ரிசல்ட் கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்லேயே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2025 10ஆம் தேதி வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பப்ளிஷ் ஆனதால் பப்ளிஷ் சொல்லியிருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அப்டேட் கொடுத்தாங்க. தற்போது வந்து அக்டோபர் மாதம் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. டேட் மென்ஷன் பண்ணல. தற்போது வந்து தகவலின்படி குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் தீபாவளிக்கு முன்பு வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ரிசல்ட் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்ததால் கட் ஆஃப் மார்க்கும் குறைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 150 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதுதான் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக இல்லைனா முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.